வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கையின் ஜனாதிபதி அனுரா அவர்கள் இந்தியாவை மையப்படுத்தி குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்தும், பயங்கரவாத தடை சட்டத்தை மையப்படுத்தி இலங்கை அரசாங்கம் எடுக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை மையப்படுத்திய செய்திகளை முன்னிலைப்படுத்தியும் இந்த காணொலியில் சில விடயங்களை குறித்து பார்க்கலாம். இந்தியாவின் நகர்வுகளை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை இலங்கையின் ஜனாதிபதி கட்டமைக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பதாகத்தான் பல விமர்சனங்கள் எழும்பிக் கொண்டு இருந்தன. இந்த சூழலில் ஜனாதிபதி சீனாவிற்கு சென்ற பொழுது சீனாவில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களில் வடக்கு கிழக்கு பகுதிக்கு சீனா கொடுத்திருந்த நிதி சார்ந்த விடயங்கள், இலங்கையில் அதாவது குறிப்பாக தமிழர் பகுதியில் சீனாவின் கை ஓங்குவதற்கான ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு இலங்கை ஆட்சியாளர்கள் முயல்கிறார்களா என்கின்ற கேள்விகள் பரவலாகவே எழும்பத் தொடங்கின. தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் மனதில் ஒரு ஆழமான வடு இருக்கிறது. நாங்கள் இத்தனை காலம் இந்தியாவை நம்பி பயணித்து கொண்டிருந்தோம், ஆனால் எங்களுக்கு எந்தவிதமான மாற்றமும் நிகழவில்லை. ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு முறையாவது நாங்கள் சீனாவை நம்பி பயணித்து பார்க்கிறோம், எங்களுக்கான மாற்றம் வருகிறதா என்கின்ற கேள்வி தமிழர்கள் மனதிலே இருக்கிறது என்பதை நண்பர்கள் வைக்கக்கூடிய கருத்துகள் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது. ஆனால் சீனாவின் ஆதிக்கம் வடக்கு கிழக்கு பகுதியில் மேலோங்கி இருந்து விட்டால் அது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என்கின்ற ஒரு பயம் இந்தியாவிற்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எனவே பெரும்பாலான சமயங்களில் இந்தியா வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்திய ஒரு அரசியலை கட்டி அமைப்பது காலாகாலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம். இந்த சூழலில் அனுரா அவர்கள் சீனாவிற்கு சென்று வந்த பின்பு இந்தியாவை மையப்படுத்திய ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். இலங்கையை பொறுத்தமட்டில் பொருளாதார விடயத்தில் பெரும் வீழ்ச்சியை இலங்கை சந்தித்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து இலங்கையை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் வளர்ந்த நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் தன்னிச்சையாக சுயம்பு என்கின்ற அடிப்படையில் நாம் மீண்டு வர முடியாது. நமக்கு யாராவது ஒருவருடைய உதவி தேவைப்படுகின்றது. அந்த உதவிக்கான களத்தை கொடுப்பதற்கு இந்தியா போன்ற நாடுகள் நமக்கு தேவை. குறிப்பாக இந்தியா நமக்கு தந்து உதவக்கூடிய நிதிகளின் அடிப்படையில்தான் நம்மளுடைய அடுத்த கட்டமான நகர்வுகளை கொண்டு செல்வதற்கான களங்களை நம்மால் உருவாக்க முடியும். எனவே இந்தியாவை மீறி இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டி அமைக்க முடியாது என்பதை மிக தெளிவாகவே நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம். அந்த புரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த விடயத்தின் அடிப்படையில் இந்தியாவோடு இணைந்து பயணிப்பதற்கான புரிந்துணர்வுகளை எடுத்துக்கொண்டு அது சார்ந்த ஒப்பந்தங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு வேகத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றோம். அதன் வெளிப்பாடாக இந்தியாவோடு ஒரு நெருக்கம் ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் எங்களுடைய பயணங்கள் வரையறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்தியாவும் எங்களுடைய உணர்வை புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அதனால்தான் இந்தியா எங்களுக்கு உதவி செய்வதற்கும் எங்களுக்கான களங்களை விரிவுபடுத்தி பொருளாதார விடயத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு மீட்சியை கொண்டு வருவதற்கான களத்தை உருவாக்குவதற்கு இந்தியா முனைப்பு காட்டும் என்கின்ற விடயத்தையும் இப்பொழுது எங்களால் உணர முடிகின்றது. எனவே இந்த கோணத்தில்தான் எங்களுடைய அரசியல் பயணங்கள் இந்தியாவை மையப்படுத்தி இருக்கும் என்பதை அழுத்தமாகவே அனுரா அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். அப்படியென்றால் அனுராவை பொறுத்தமட்டில் சீனா, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறார் என்பதை நாம் இங்கு உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இது ஒருபுறம் இருக்க, பயங்கரவாத தடை சட்டத்தை மையப்படுத்தி இலங்கை ஆட்சியாளர்கள் என்ன முடிவில் இருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி எடுத்து வைக்கப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்றும் பயங்கரவாத தடை சட்டத்தில் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டு இருக்கின்றன. ஒரு கட்டத்தில் தமிழர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று பெரும்பாலான இடங்களில் கையெழுத்து வேட்டை நடத்தி அதற்கு எதிர்ப்பும் தெரிவித்தார்கள். ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் இதுவரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் ஜிஎஸ்பி வரி சலுகையை நீங்கள் பெற வேண்டுமென்றால் பயங்கரவாத தடை சட்டத்தில் மறுசீராய்வு செய்து நீங்கள் அதற்கான களங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை கூட கொடுத்து பார்த்தது. ஆனால் இலங்கை அதற்கான களங்களை எடுத்ததா என்றால் இல்லை. ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஆட்சி மன்றத்தில் ஏறுகின்ற பொழுதெல்லாம்
பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்குவதற்கான களங்களை எடுப்போம் என்கின்ற கருத்துக்களை பதிவிட்டு அதன் அடிப்படையில் தங்களுடைய செயல்பாடுகளை உருவாக்குவதாக கூறிக்கொண்டு அவர்கள் ஒவ்வொரு முறையும் மக்களை ஏமாற்றி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் தினம் தினம் அதில் இம்சைகளை அனுபவித்து கொண்டு இருப்பது தமிழ் சொந்தங்கள் மட்டும்தான், அல்லது சிறுபான்மையினை மக்கள் என்கின்ற அடையாளத்தில் இருக்கக்கூடியவர்கள்தான். எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும், இது மனித உரிமை மீறலை கையில் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம் என்கின்ற கருத்துகள் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறியவுடன் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார் என்கின்ற ஒரு எண்ணம் பரவலாக பேசப்பட்டது. அதற்கான எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருந்தது. இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை மையப்படுத்தி இலங்கை ஆட்சியாளர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து, முன்னர் சென்ற ஏறு எந்த வழியில் சென்றதோ அதே வழியில்தான் இந்த ஏறும் செல்கிறதோ என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. அனுரா ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்றால் அதற்கு இணையான ஒரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த சட்டத்தை நாங்கள் உருவாக்கி வைத்துவிட்டு தான் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க முடியும். அதுவரை பயங்கரவாத தடை சட்டம் தொடரும் என்கின்ற கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் நீங்கள் புதிய சட்டத்தை எத்தனை மாதத்திற்குள் உருவாக்குவீர்கள், அல்லது அதற்கான காலக்கெடு என்ன என்கின்ற கேள்வியை வைத்தால் அந்த கேள்விகளுக்கு விடைகள் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. பயங்கரவாத தடை சட்டத்தை மையப்படுத்தி அல்லது பயங்கரவாத தடை சட்டத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் சொந்தங்கள் பலர் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்கின்ற விடயங்கள் தெரியாத ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டு எங்கு வைத்திருக்கிறார்கள் என்பது கூட தெரியாத ஒரு நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதனால் தான் காணாமல் ஆக்கப்பட்ட அந்த சொந்தங்களுடைய உறவுகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய உறவுகளுடைய நிலை என்ன, அவர்களை நீங்கள் எங்கே வைத்திருக்கிறீர்கள், அவர்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் ஒரு விசாரணைக்காகத்தானே அழைத்து சென்றீர்கள், விசாரணைக்காக அழைத்து சென்றவர்களை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்கின்ற கேள்விகள் பரவலாகவே எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இதுவரை எந்த இலங்கை ஆட்சியாளர்களும் அதற்கான தெளிவான ஒரு முடிவை சொல்லவில்லை. பல வெளிநாடுகளை சர்வதேச நாடுகள் அழுத்தங்களை கொடுக்கின்றது. மனித உரிமை மீறல்களை செய்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் அப்புறப்படுத்துங்கள் என்று. ஆனால் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீட்டித்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படித்தான் இப்பொழுதும் அனுரா அவர்களுடைய ஆட்சிக்களமும் அதை நீட்டித்து கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விதான் மேலெழும்பி இருக்கின்றன. காத்திருப்போம், இதற்கான விடை எப்பொழுது கிடைக்கும் என்பது இறை அறிந்த ஒன்றாகத்தான் இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.